ஐபிஎல் இஸ் பேக். இந்த வருஷம் யார் ட்ராஃபி எடுக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த கேம்ல இருந்தே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லெசன்ஸ் நம்மளால படிக்க முடியும்னா நீங்க நம்புவீங்களா? 17ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஹவு டு சேஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் த ஐபிஎல் வே அப்படிங்கிற ஒரு தலைப்புல வெபினார் இருக்கு. அதை தொடர்ந்து மத்தியானம் 1:30 மணிக்கு இஸ் இட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற தலைப்புலயும் ஒரு வெபினார் இருக்கு. 2 வெபினாரையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெபினார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பயோலையும் நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். புளிச்சு போன ஐடியா வர்சஸ் புது ஐடியா. உங்க எல்லாருக்குமே இந்த லிஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கும். மார்க்கெட்டிங்க்கு லிஸ்ட் ரொம்ப நல்ல கருவி. லிஸ்ட்டு எங்கே தெரியுமா நான் பார்த்துருக்கேன்? ரொம்ப மளிகை சாமானுக்கு தான். மாதம் மாதம் அதே லிஸ்ட்டு திரும்ப திரும்ப வரும். மேபி 1-2 ஐட்டம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவீங்க. பண்டிகை வருதுன்னா அதுக்கு சில ஐட்டம் ஆட் பண்ணுவீங்க. பண்டிகை இல்லாத மாதத்தில் சில ஐட்டம் குறைச்சிருவீங்க. பட் ப்ராடாக பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமான் லிஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அவங்களுடைய ஸ்டாக்கு லிஸ்ட்டு கூட கிட்டத்தட்ட மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதே ஐட்டம் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முதலீட்டாளன் மாற்ற வேண்டிய நேரத்தில் மாறணும். மார்க்கெட் மாறும்போது அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே முதலீட்டாளன் மாறணும். அப்போ இந்த லிஸ்ட்டு வச்சு வேலை பார்க்குற மெத்தடாலஜி எங்கே சிக்கலில் மாட்டுதுன்னா லிஸ்ட்டு மாறாது. ஏன்னா நம்ம லிஸ்ட்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதோட எல்லாரும் ஊறி போயிடுறோம். மாற்றுறது கஷ்டம் ஊறி போனவனை. அதனால் லிஸ்ட்டு கொடுத்தவங்களே மாற்ற மாட்டாங்க, அப்படியே வச்சுப்பாங்க. அப்படியே மாற்றினாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் வந்து திடீர்னு பேசப்படாமல் போயிடும். அவ்வளோதான். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பான். புளிச்சு போன ஐடியாவாக மாறி குவைட்டாக அது ஒதுக்கப்பட்டு விடும். பட் இதில் சிக்கல் என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் இதை உணர்றதே கிடையாது. அவன் போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுருப்பான். ஏன்பா வச்சுருக்கேன்னு கேட்டாக்கா, இல்லை சார் அது திரும்பி வரும் சார், அது வரும்போது அதை விற்றுட்டு என் காஸ்ட்டு வந்தவுடனே கொடுத்துட்டு நான் மறுபடியும் இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு போயிடுவேன். நீங்கள் தப்பான காஸ்ட்டு கொடுத்தீங்கன்றதுனால அந்த காசு திரும்பி வராது. நான் செஞ்ச தப்புக்கு மார்க்கெட் என்றைக்கும் காசை திருப்பி கொடுத்ததே கிடையாது. அந்த காஸ்ட்டு நான் தான் கொடுத்துருக்கேன் நஷ்டமாக. ஆனால் அந்த காஸ்ட்டை நான் கொடுக்கும்போது அங்கேருந்து நான் வளர்ந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போயிருக்கேன். ஏன்னா அடுத்து நான் எடுக்கிற முடிவில் தப்பு நடக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு கவனம் என்னை காப்பாற்றியது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு தப்பு நடந்திருந்தா, ஒரு ஸ்டாக் புளிச்சு போன ஐடியாவாக மாறிடுச்சுனாக்கா அது பரவாயில்ல. ஆனால் புளிச்சு போனதை நீங்கள் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அது ஏற்புடையதில்லை. அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே லிஸ்ட்டோட ரொம்ப நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. சொந்தமாக லிஸ்ட்டு போடுறவங்களும் சொல்கிறேன், மற்றவங்க லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறவங்க இல்லை. அப்போ என்ன ஆகுனாக்கா, ஒரு சைக்கிளில் இவங்க வந்து கெமிக்கலை வாங்க தவறி இருப்பாங்க, ஒரு சைக்கிளில் ஏபிஐ வாங்க தவறி இருப்பாங்க, ஒரு சைக்கிளில் சுகர் வாங்க தவறி இருப்பாங்க. சைக்கிள் முடிஞ்சு எல்லாம் உச்சத்தை தொட்டுட்டு கீழே வரும்போது இவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க லிஸ்ட்டில் இது இருக்குது, விட்டுட்டமேன்ற அந்த ஆதகம். இதை விட மோசமான ஒரு அணுகுமுறை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இது மொத்தமே புளிச்சு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் வாங்குறாங்க, வாங்கிட்டு அது புளிச்சு போகும். ஸோ முதலீட்டில் ஒரு சைக்கிள் முடிஞ்சு ஒரு பீக் தொட்டுட்டு ஸ்டாக்ஸ் கீழே வரும்போது அதில் போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்கி அழுகி போகிற கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வாங்குறது எல்லாமே புளிச்சு போன எண்ணங்கள், புளிச்சு போன பங்குகள், புளிச்சு போன சிந்தனைகள். அது மட்டும் இல்லை, இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு அதிகமாக இருக்கும், அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி ஸ்லோவாக டிப்பாக ஆரம்பிக்கும். அதாவது லாப வளர்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த மதிப்பை நியாயப்படுத்தக்கூடிய அளவு இருக்காது. அப்போ என்ன ஆகும், போர்ட்ஃபோலியோ ஷார்ட் டேர்மில் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் நிறுவனங்களை பற்றின விமர்சனத்துக்கே போகலை. அதாவது அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியான்ற அந்த ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கே நான் போகலை. அந்த பைனரி அவசியம் இல்லை. ஆனால்
எதை எப்பொழுது எப்படி பார்த்து தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே ஓடின படத்தை 30 நாள் கழிச்சு யாராவது இன்னைக்கு போய் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்களா? இல்லை. அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். ரொம்ப கொடிகட்டி பறந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகும்போது போய் நம்ம சேஸ் பண்ணி லிஸ்ட்டில் போட்டு விரட்டி அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே இன்னைக்கு வாங்குவோன்னு வாங்கிறது வந்து புளிச்சு போன முதலீடு. இதை வந்து 99% இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதே பங்கை வேற விதமாக அணுகுவோம். ஓகே, நீங்கள் வந்து 2023, 22ல் இந்த பங்கை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டீங்க. பங்கு பயங்கர உச்சத்தொட்டு இன்னைக்கு ஒரு 1/3 லாஸ் பண்ணிடுச்சு. பீக்லேருந்து மேபி 2/3 கூட ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கம்பெனிக்கு சில சிக்கல்கள் இருக்குது, பிஸ்னஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சரியாகிறதுக்கு 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டர் ஆகாது, சில ஆண்டுகள் ஆகும். இப்போ இதே விஷயத்தை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு இந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து கம்பெனி மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த புளிச்சு போன ஐடியா மாறி ஒரு ஃப்ரெஷ்னஸோட திரும்ப வரும். இதே ஐடியா தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு அது இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் அந்த ஐடியா போய் நீங்கள் சேஸ் பண்ணீங்கன்னா அது உதவாது. 5 வருஷம் கழிச்சு இதே ஐடியா ஒரு புது ஐடியாவாக வரும். அதுதான் இந்த மார்க்கெட்டினுடைய விசித்திரம், வேடிக்கை. அன்னைக்கு எல்லாரும் இதை மறந்து புதுசாக பார்ப்பாங்க. புதுசாக பார்க்கும்போது நீங்கள் அதை முதல்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த புதுசாக பார்த்த நேரத்திலிருந்து அது புளிச்சு போகிற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த சைக்கிளை எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் கொஸ்டின் மார்க். என்னை பொறுத்த மாதிரி 99% புளிச்சு போனதை மேலும் புளிச்சு போவதற்கு முன்னாடி வாங்கி அவங்க போர்ட்ஃபோலியோவை புளிப்பு தட்டை வச்சிடறாங்க. ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ஆயிடுது. அந்த போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு எடுபடாது, அது அவங்களுக்கு உதவாது. வேறஸ் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு சைக்கிள் முடிஞ்சு அதே விஷயம் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு வரும். அன்னைக்கு இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா டாடா மோட்டர்ஸை 70 ரூபாய்க்கோ சம்திங் 60-70 ரூபாய்க்கு வாங்கினார். என்டையர் டாடா குரூப் பேக்கை வாங்கினார். எப்போனா 2020. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் புளிச்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நான் சொன்ன அந்த மொத்த வீடியோவின் சாராம்சத்தையும் நான் ஒரு உதாரணத்தில் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அவர் செஞ்சது சரி. ஆனால் அதே விஷயத்த 10 மடங்கு 20 மடங்கு மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து 20% கீழே வந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அது சரி வராது. நீங்கள் செய்கிறது தவறான நேரத்தில் புளிச்சு போன லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு முதலீடு. அவர் செஞ்சது அது எல்லாம் விலகி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த கம்பெனிஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் முதலீடு. இன்றைக்கி அந்த பாயிண்டில் இருக்கோம்னா நிச்சயமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா பணத்தை, அதன் விளைவுகள் என்னன்றதை நம்ம பார்க்கவே தவறிடும். பார்த்தா தானே அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை தவிர்ப்பது. இது தவிர புதிய நிறுவனங்களை நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். எப்படி ஒரு ரூம்குள்ளே ஃப்ரெஷ் ஏர் வருதோ ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே நியூ ஐடியாஸ் வரணும். ஆனால் அந்த நியூ ஐடியாஸை ரொம்ப பொறுப்பாக கொண்டு வரணும். நியூ ஐடியாஸ் கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து தவறுகளை செய்கிறோம், கேபிட்டலை சீக்கிரம் தப்பான இடத்துல போட்டுடுறோம், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆகிடுது, சில இடங்களில் பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் ஆகிடுது. இப்போ 2023-24 புது ஐடியாஸை எல்லாரும் கொண்டு வந்தாங்க. நேராக ஐபிஓ வாங்குறது, நேராக ஐபிஓவில் போய் இறங்குறது, அதே போல் ஐபிஓ நடந்து லிஸ்டிங்கில் போய் பீக்கில் வாங்குறது. இதெல்லாம் நிறைய பேர் புது சிந்தனையை கொண்டு வரக்கூடிய தவறான வழிமுறைகள். இப்போ அதே ஐபிஓவை 4 வருஷம் கழித்து நான் பார்ப்பேன். 4 வருஷம் கழிச்சுன்னா 4 வருஷம் தூங்கிட்டுல, 4 வருஷமும் பார்த்துட்டு 4 வருஷம் கழித்து அது முதலீட்டுக்கு சரியான ஒரு இடத்துக்கு வரும்போது, அது கனிந்து வரும்போது பழுக்க அதை பிடிக்கணும் நீங்கள். ஸோ அதே புது ஐடியாவோட நம்ம எப்படி அதை வந்து பதப்படுத்தி சரியான நேரத்தில் கிராப் பண்ணோன்னு ஒரு வழிமுறை இருக்குது. ஓகே, இந்த வழிமுறை எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டாக்கு ஒரு வழிமுறை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அணுகுமுறை. ஸோ புதியதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், புளிச்சு போனதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் ரெண்டுத்துக்கும் காமன் என்ன தெரியுமா? காத்திருப்பு, பேஷன்ஸ் இல்லை, காத்திருக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு இல்லை. எல்லாத்தையும் நினச்ச உடனே செய்யணும்னு நினைக்கிறவங்க போர்ட்ஃபோலியோவே புளிச்சு போயிடும். அவங்க தான் அவசர கொடுக்கையாக வாங்கி லாஸ் பார்க்கக்கூடியவர்கள். சந்தையில் இருக்கக்கூடிய 99% நேரடி பங்கு முதலீட்டாளர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான்.
1% தான் இதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள். இதுதான் உலக நியதி, இதுதான் உலகம் பூரா நடக்கக்கூடியது, இதுதான் இங்கேயும் நடக்குது. இது மாறவே மாறாது. நாம தான் நம்மளை மாற்றிக்கணும். எது புளிச்சு போனதை எப்போ தவிர்க்கணும், எப்போ அதை மறுபடியும் பார்த்து அதில் ஒரு புதுப்பித்த ஒரு வடிவம் வரும்போது எப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், புதிய விஷயங்களும் எப்படி பதப்படுத்தி காத்திருந்து அதை எப்படி உங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதெல்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டிய விஷயங்கள். இதை யாரும் ரெடிமேடாக உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுங்கிறது தான் இதில் முக்கியமான பாடம். யாராலையும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்யூஷனை லிஸ்ட்டு போட்டு கொடுக்க முடியாது. அந்த லிஸ்ட் உங்களுடையதாக இருக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் உட்காந்து ஒரு ஸ்மிட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டேன். ஸ்மிட்டுங்கிறது ஸ்மால் அண்ட் மிட் கேப், அதுக்கான ஒரு குறுகிய வடிவம். நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எழுதியிருக்கேன், ஒரு 30 ஸ்டாக் எழுதியிருக்கேன். அதிலிருந்து நான் 25க்கு அதை குறைக்க போகிறேன். இதில் ஒரு ஸ்டாக்கு கூட இந்த லிஸ்ட்டில் நான் வாங்க ஆரம்பிக்கலை. லிஸ்ட்டில் இருக்குது, பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மாற்று அணுகுமுறை இருக்குது. லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன், லிஸ்ட்டை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் கனிந்து அந்த லிஸ்ட்டிலிருந்து பங்குகள் வரும், அன்னைக்கு அதை வாங்குவோம். ஸோ நான் லிஸ்ட்டுக்கு எதிரி இல்லை. லிஸ்ட்டுங்கிற கான்செப்டை எப்படி பயன்படுத்தணும், அந்த பயன்பாடு எப்படி உங்களுக்கு பலன் தர வேண்டும், பலனை நோக்கி பயன்பாடு இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். வெறுமனை கிடைச்ச உடனே அடுத்த நாள் இறங்கி அடிச்சிங்கனாக்கா ஸ்டம்பை எகிரிடும். உரிய சிந்தனை, உரிய தயாரிப்பு, உரிய கன்விக்ஷன் உருவாக்குதல், உரிய ப்ரிப்பரேஷன் டு பை ஃபைனான்ஷியலி, பணம் இருக்கணும்ல, அது ரெடி பண்ணுறது, சரியான மதிப்பில் வாங்கிறது, இதெல்லாம் தான் ஒரு லிஸ்ட்டு வெற்றி அடைவதற்கான மிக முக்கியமான டூல்ஸ். இது எதுவுமே இல்லாமல் பார்த்தோம், எடுத்தோம், கவுத்தோம், போட்டோன்னு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புளிச்சு போன போர்ட்ஃபோலியோ தான் வரும். ஒரு புளிச்சு போன போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே வலியையும் வயிற்றெரிச்சலையும் தான் கொடுக்கும். அதை தவிர்க்கணும்னா புதுமையை நோக்கி நீங்கள் போகணும். பழைய விஷயங்களையும் எப்படி புதுசாக பார்க்கணும், எப்போ புதுசாக பார்க்கணும், எவ்வளோ நாள் காத்திருந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய பல கிரிட்டிசிசம்ஸ் நாளைக்கு மாறி அது முதலீட்டு வாய்ப்பாகவும் வரும் என்பதை நான் உறுதியாக இந்த இடத்துல சொல்கிறேன். அதனால தான் நான் இன்றைக்கி நான் கிரிட்டிசைஸ் பண்ணுற டாடா குரூப் ஸ்டாக்ஸையே என்னைக்கு ராகேஷ் சுஞ்சனால வாங்கினாருங்கிற ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல காரணமாக தான் சொன்னேன். உங்களுக்கு இந்த விஷயம் புரியணுங்கிறதுக்காக. எதை, எப்படி, எப்பொழுது, யார் எடுக்க வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் முதலீட்டில் வெற்றிக்கான சீக்ரெட் சாஸ். அந்த சாஸ் எந்த லிஸ்ட்லேயும் இல்லை, உங்கள் மைண்டில் தான் இருக்குது. உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த சாஸை சரியாக யூஸ் பண்ணி வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.